திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோயிலில் இன்று காலை ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பக்தர்கள் சிலர் சுவாமி தரிசனத்திற்காக வந்திருந்தனர். அப்போது கோயிலில் சிறப்பு தரிசனத்திற்கு அழைத்துச் செல்வதாக கூறி ஆந்திர மாநிலத்திலிருந்து வந்த பக்தர்களிடம் சிலர் பணம் பறிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனை கவனித்த திருக்கோயில் அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதிகாரிகள் தலையிட்டதை அறிந்ததும் பணம் பறிக்க முயன்ற நபர் அங்கிருந்து தப்பி ஓடியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து கோயில் நிர்வாகம் சார்பில் சம்பந்தப்பட்ட நபர் மீது சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். இதற்கிடையில் வார இறுதி நாட்களில் கோயிலுக்கு வரும் அதிகளவிலான பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் வசதிக்காக புதிய ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ரமேஷின் அறிவுறுத்தலின் பேரில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இன்னும் ஓரிரு மாதங்களில் தமிழ்நாடு முழுவதும் இணையதள டிக்கெட் முன்பதிவு முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் டிக்கெட் பெற்ற பக்தர்கள் மட்டுமே கோயிலுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் இதற்கான ஆய்வு மற்றும் பணிகள் அமைச்சர் தலைமையில் நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இச்சம்பவம் கோயில் வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது.